பிச்சைக்காரங்க கிடையாது, திருடர்கள் கிடையாது, பொய் சொல்றவங்க கிடையாது. அவர் எழுதுறார் ராணிக்கு, இப்படியே இருந்தாங்க அப்படின்னா இந்த நாட்டை நாம பிடிக்க முடியாது. இந்த நாட்டில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப ஒழுக்கமா இருக்காங்க, நல்ல சிறப்பாக இருக்கிறார்கள். இப்படி இருந்தா நாம இந்த நாட்டை பிடிக்க முடியாது. அதனால இவங்களுக்கு நாம அவங்களுடைய அந்த பண்பை மாற்றுவதற்காக சில வேலைகள் செய்யணும். முதல்ல செய்ய வேண்டியது, இவர்கள் இப்போ பள்ளிக்கூடங்கள் நிறைய வச்சிருக்காங்க. திண்ணை பள்ளிக்கூடங்கள் சொல்லி சுமார் பாரதம் முழுக்க 2-3 லட்சத்துக்கு பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க. இந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் மாத்திட்டு நான் என்னுடைய ஒரு கல்வி திட்டம் வச்சிருக்கேன், அதை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, 30 வருடம் இந்த கல்வி திட்டம் பாரதத்தில் வந்ததுன்னா, எப்ப சொன்ன, எந்த வருஷத்துல சொன்னார்? எனக்கு சில வேளை மறந்து போகும், அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்பேனா. சரி, இப்போ அவர் சொல்லி சொன்னார் 30 வருஷத்துல என்ன ஆயிடும்? பாரதத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நிறத்தாலும் உடையாலும் பாரதியர்களாக இருப்பார்கள். ஆனா அவங்களுடைய மனத்தால் எப்படி இருப்பாங்க? மேற்கத்தியர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ராணி சொன்னாங்க, சரி எப்படியான நாடு பிடிக்கணும், எல்லாரையும் நம்ம மதத்துக்கு கொண்டு வரணும், எனவே நீ உன்னுடைய கல்வி திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த கல்வி திட்டத்தை 1836ஆம் வருடம் மெக்காலே கல்வி திட்டம் பாரதத்தில் கொண்டு வரப்பட்டது. எப்போ? 36. அப்படி கொண்டு வந்ததுனால என்னென்ன மாற்றம் நடந்ததுன்னா, அந்த திண்ணை பள்ளிக்கூடங்கள் லட்சக்கணக்காக இருந்த எல்லா பள்ளிக்கூடங்களும் இல்லாம ஆச்சு. மெக்காலே கல்வி திட்டத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை நிறைய ஆங்கிலேயர்கள் தொடங்கினார்கள். அதனால என்ன ஆச்சுன்னா, அவன் 30 வருஷம் தான் சொன்னான். ஆனா 30 வருஷத்துல இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 1836ல கொண்டு வந்தாங்க. இப்ப எத்தனை வருஷம் ஆச்சுது? இப்ப 2026. அப்ப மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சு? யாரு சரியா நல்ல கணக்கு போடுவாங்க பாப்போம்? 90. 190. இந்த கணக்கு சொன்னோன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நான் வழக்கமா தமாஷா ஒரு கணக்கு போடுவேன். இங்கெல்லாம் நல்ல கணக்கு கூட்டி சொல்லி